ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீரா மாறனுக்காக நான் சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, வீரா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, எதுக்குமே என்னை கூப்பிடுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணன் உன்னை கூப்பிட்றாரு வா அப்படின்னு சொல்லவும், அப்போ கண்மணி பார்க்குறாங்க, எதுக்காக மாமா இவங்களை கூப்பிட்றாங்கன்னு தெரியலையே சொல்லிட்டு கண்மணியும் அவங்க அத்தையும் போய் பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் வீரா கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் நேற்றுக்கு உன்னை இந்த குடும்பத்தை விட்டே ஒதுக்கி வச்சுட்டேன்னு சொன்னோம்ல, அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கிச்சனுக்குள்ளே கூட வரக்கூடாது அர்த்தம். நீ எதுக்காக கிச்சனுக்குள்ள சமையல் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ராமச்சந்திரன் கோவத்தோட பேசும்போது, அப்ப வீரா சொல்றாங்க, குடும்பம் இன்னைக்கு வேணா பிரிஞ்சிருக்கலாம், ஆனா நாளைக்கு ஒண்ணு சேரதான் செய்யும். ஆனா அந்த குடும்பத்தை உடைச்சிடக்கூடாது. என்ன இருந்தாலும் நீங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்க, அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? இன்னைக்கு எங்க மேல இருக்கிற கோவத்தினால நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. அந்த கோவம் ரொம்ப நாள் நீடிக்காது. சொல்ல போனா நான் எதுக்காக அந்த வீட்டுக்கு வந்தேன், எதுக்காக நான் மாறனோட சேர்ந்து வாழ்வதுக்காக நான் சம்மதிச்சேன் அப்படின்னு ஒரு நாள் உங்களுக்கு உண்மை புரியும். அப்படி உண்மை புரியும் போது கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற கோவம் எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஆனால் வீட்டில் சமையல் ரூமும் சரி சாமி ரூமும் சரி ஒன்று தான் இருக்கணும். அது எக்காரணத்துக்கு கொண்டு அது ரெண்டாக மாறிடவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே ராமச்சந்திரன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துருந்தாங்க. அப்போ வள்ளியம்மா பார்க்குறாங்க, பரவாயில்லையே வீரா நல்லா தான் வெளுத்து வாங்குறா, நம்ம கூட அண்ணங்கிட்ட பேசினோம்னா அவ்வளோதான், நம்மளை தாட் புட்டுன்னு அவர் பேச அடிக்க வந்துருவாரு. ஆனால் இப்போ மருமக பேசினதுமே அப்படியே பேசாமல் அமைதியாயிட்டாரு. என்ன இருந்தாலும் வீரா அவன் மருமகளை ஏற்றுக்க தான் செய்துட்டாரு அப்படின்னு வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ராமச்சந்திரன் அங்கேருந்து வெளியே கிளம்பும் போது, என்னன்னா வெளியே கிளம்பிட்டா சாப்பிட்டு போக வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, எனக்கு சாப்பிட வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வெளியே கிளம்புறாங்க. அப்ப கண்மணி சொல்றாங்க, மாமா சாப்பிடாம போறாருன்னா அதுக்கு இவா தான் காரணம் அப்படின்னு சொல்லவும், அப்ப வள்ளி சொல்றாங்க, அதெல்லாம் அண்ணனோட கோபம் ரொம்ப நேரம்லாம் இருக்காது, வயிறு பசிச்சுன்னா அவர் தன்னால வந்துருவாரு, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி திட்டவும், ஆமா இந்த வள்ளி இப்ப என்னன்னு தெரியல, வீரா வந்ததுமே இவ கொஞ்சம் திமிர்ல தான் அலைஞ்சிட்டு இருக்கிறா அப்படின்னு கண்மணி திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வீரா பேசினதையே நினைச்சுக்கிட்டே போறாங்க. போகும்போது பார்த்தோம்னா வண்டியில அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. அப்படியே அதில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடவும் அவரை காப்பாற்றி எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியவும் இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கண்மணி சொல்றாங்க, மாமாவுக்கு இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா இதுக்கு காரணம் இவா தான் அப்படின்னு வீரா மேல பழிய போடுறாங்க. என்ன சொல்ற அப்படின்னு வள்ளி கோவத்தோட கேட்கும்போது, ஆமா இவ வீட்டுக்கு வந்த நேரமே சரியில்லை, நான் சொன்னோம்ல அந்த மாறனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவனு என்னென்னலாமோ இவ அனுபவிக்க போறாலும் தெரியல, சொன்னா இவளுக்கு புரிய மாட்டுக்கு, நான் இப்போ கூட சொல்றதை கேளு, நீ மாறனை விட்டு பிரிஞ்சிரு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர அப்படிங்கும்போது, இங்க பாரு மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீ இந்த மாதிரி நேரத்தில் இப்படிலாம் நீ பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு வீரா கோவப்பட்டுட்டு, வள்ளியம்மா வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும், கண்மணி எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல அவருக்கு பிளட் ரொம்பவே போயிடுச்சு, அதனால இப்போ உடனே அவருக்கு பிளட் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ வீரா சொல்றாங்க, அவருக்கு என்ன பிளட் குரூப் அப்படிங்கும்போது அது சொல்லவும், என்னுடைய பிளட் குரூப் அதுதான் அப்படிங்கிறாங்க. உடனே வீரா பிளட் கொடுக்க போகும்போது இப்போ கண்மணி தடுக்கிறாங்க, எதுக்காக நீ பிளட் கொடுக்குற, அவருக்கு தான் 3 பையங்க இருக்கிறாங்களா, அவங்க கொடுப்பாங்க, நீ எதுக்காக கொடுக்குற அப்படிங்கும்போது இப்போ வீரா சொல்றாங்க, அவங்களாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்க இன்னும் பிளட் கொடுக்கறதுக்குள்ளேயே மாமாவோட உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே கொடுக்க போறேன் அப்படிங்கும்போது கண்மணியை அவங்க அத்தையும் தடுக்கிறாங்க. ஆனாலும் கண்மணியை தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வீரா பிளட் கொடுக்கறதுக்காக போயிருந்தாங்க. இப்போ வள்ளி சொல்றாங்க, அங்க பாரு கண்மணி, எங்க அண்ணனோட உயிரில் நீ விளையாடிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி வள்ளி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அண்ணா உனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பார்த்தோம்னா வீரா அவங்க ராமச்சந்திரனுக்கு பிளட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன், ராகவ், கார்த்தி 3 பேருமே வராங்க. என்னாச்சு அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி 3 பேருமே ரொம்ப பதட்டமா வரும்போது அப்போ சொல்றாங்க, வள்ளி இப்படி அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுது அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே 3 பேரும் பதறி அடிச்சுக்கிட்டு என்ன பண்றதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. சரிடா ஒன்றும் ஆகாது அப்படிங்கவும், அப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அவருக்கு பிளட் தேவைப்பட்டது, வீரா தான் பிளட் கொடுத்துட்டு இருக்கிறா அப்படின்னு வள்ளி சொல்லவும், இது கெட்டதுமே இவங்க 3 பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்மணி சொல்றாங்க, பாத்தீங்களா நான் சொன்னங்க நீங்க வரட்டும், நீங்க வந்ததுக்கு அப்புறமா பிளட் கொடுத்துக்கலாம்னு சொன்னேன், ஆனா அது கேட்காம வீரா இப்ப பிளட் கொடுக்கறதுக்காக போயிருக்கிறா, மாமா கண் முழிச்சிட்டாக்கி இப்ப என்ன பண்றது, இவ கையால ஒரு கப்பு தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொன்னவர் இப்ப பிளட் கொடுத்துருக்கிறது தெரிஞ்சா கண்டிப்பா ஒரு சும்மா விட மாட்டாரு, அதை நான் சொன்னக்கி இவங்க ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வள்ளிமலை பழியப்படும். இப்போ ராகவ் சொல்றாங்க, கண்மணி நீ பேசாம இருக்க மாட்டே, இப்போ அப்பா நம்மளுக்கு நல்லா ஆகணும் அதுதான் முக்கியம், நீ இந்த மாதிரிலாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு கண்மணியை போட்டு ராகவ் திட்டுறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா ராமச்சந்திரன் கண் முழிச்சதுமே வீரா பிளட் கொடுத்த விஷயத்த கண்டிப்பா விஷயம் தெரிய வரும். அப்ப ராமச்சந்திரனோட மனநிலைமை என்னவா இருக்கும், இப்படிலாம் கதையை எடுத்துட்டு போனா ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.